2026ஆம் ஆண்டு தேர்தலோடு திமுக நிரந்தர வனவாசம் செல்லும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக செயல்பாடுகள் தொடர்பான கள ஆய்வுக் கூட்டம் அடையாளம்பட்டில் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், தமிழ்நாட்டில் தினம் தினம் கொலைகள் என்பது மாறி நொடிக்கு நொடி கொலை என சூழல் உருவாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். வெளியே செல்லும் ஒருவர் பத்திரமாக வீடு திரும்பும் நிலை இல்லை எனவும் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். எங்களை பொறுத்தவரை பார்த்தா அது வந்து டூ ஆர் டைன்றது பார்த்தீங்கன்னா நீங்க அவநம்பிக்கையில சொல்றீங்க. எங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவ் தான். அதில் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பாக 2026 நாங்கள் திமுக ஒரு ராசி இருந்தது. மறுபடியும் வர்றதுக்கோ மறுபடியும் வந்து சரித்திரம் கிடையாது. தலைவர் 3 தடவை வந்தாரு, அம்மா 2 தடவை. அது போல 2021 போச்சு. ஆனா 2026 கண்டிப்பா நாங்க தான் வருவோம். 13 வருஷம் வந்து வனவாசம் எப்படி திமுக அமைச்சாரோ அதே போல இனிமேல் நிரந்தர வனவாசம் வந்து திமுக தான்.